guys, welcome to the Silvan. ஸோ இன்றைக்கி பாருங்கள், காலங்காத்தால் எழுதுக்கிட்டு இருக்கிற வெங்காயம் கட் பண்ணி இன்றைக்கி வந்து வெந்தய சாப்பாடு செய்ய போகிறோம். இது வந்து ஒருத்தரோட சிக்னேச்சர் டிஷ். ஒரு சிக்னேச்சர் டிஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்காக. ஆனால் உங்களுக்கு யாருன்னா அந்த டிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணது? வெந்தய சாப்பாடு. சீக்கிரம்ண்ணா, டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் தான் அந்த டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் எனக்கு. செம்ம ஈஸியான டிஷ், சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், வெந்தயம், எண்ணெய், கருவேப்பிலை. கோயம்புத்தூர் வந்துட்டோம், நைட்டாக கோயம்புத்தூர் கிளம்பி வந்துட்டோம் ஊர்லேருந்து. பராக் வெங்காயம் ஆனியன் கட்டிங்ஸ், பச்சை மிளகாய். தேவையான பொருட்கள்: பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம். இது வந்து வரமிளகா கூட போட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய், ரைஸ், குறைச்சாச்சு. கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் போதும். கடுகு வந்து லைட்டாக கடுகு வந்து ஆப்ஷனல். வெந்தயம் போடுறோம். வெந்தயம் ரொம்ப போட்டக்கூடாது, லைட்டாக போட்டுக்கணும், இல்லைன்னா கசக்கும். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம். வெங்காயத்தை வணக்கணும், பொன்னிறமாக இருக்கும். ஐயோ, தேவையான அளவு உப்பு உள்ளே போட்டேன். 2 டம்ளர் அரிசி, அதனால 2 டம்ளர் உப்பு. அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் 60%. இப்போ வந்து மஞ்சள் பொடியாக தான் எனக்கு மெயினான இன்க்ரீடியன்ட், அதை மறந்துடாதீங்க. அரிசியை போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். முடியாச்சு. ஐயோ, டீ பொங்கிடுச்சு. மினிம் பேப்பர்ஸ், மஞ்சள் பால், வாழைப்பழம் சாப்பிட்டேன். விசில் வந்துடுச்சு. 3 விசில் விடணும். சாப்பாடு ரெடி. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பாய். சமைக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில். இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள், பேச்சுலர் கைஸ். ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நன்றி, வணக்கம். நம்ம ஷோவில் அப்படியே போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏதாவது சைட்டுக்கு போகலான்னு பார்ப்போம்.